நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழர் தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பொறியாளர் சு முத்தரசி அவர்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். தொகுதிக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் கூட ₹1 கூட நான் வந்து செலவு பண்ணலை. மக்கள் வழிமறித்து எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஆரத்தி எடுத்து பணம் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஒரு 15-20 நாட்களுக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு வெடி சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம பகுதியில் மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே சுற்றி குஜியம்பாறை வரைக்கும் அந்த சத்தம் வந்து கேட்கறதா கீழப்பாடி நம்ம ஐபி செந்தில்குமார் அவர்கள் தெருவிலேயே 10வது வீடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெரு முழுக்கவே அந்த 10 வீடையுமே அவர் வந்து வாங்கிட்டாரு. அப்போ நம்ம வந்து ஒரு தடை விதிக்கணும். இதுக்கு மேலே இவர் இடம் வாங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சா மட்டும்தான் அவர் சொத்து சேர்க்காமல் இருப்பார். நம்ம திண்டுக்கல் மக்களினுடைய தலைமுறை வளர்ச்சிக்காக நிச்சயமாக நான் பாடுபடுவேன். உறுதியாக திண்டுக்கல் தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கீங்க சார். எப்படி மேடம் போயிட்டு இருக்கு பிரச்சாரம்? பிரச்சாரம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. போகிற இடம்லாம் இல்லையே வரீங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்து உபசரிக்கிறதா இருக்கட்டும், ஜூஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், சாப்பிட சொல்கிறதா இருக்கட்டும், நல்ல முறையில் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி கவனிக்கிறாங்க. ரொம்ப நாம் தமிழர் கட்சி மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை இந்த தடவை பெற்று இருக்குது. நல்ல பெரும்பான்மையான வாக்குகள் நாங்கள் வாங்குவோம். திண்டுக்கல்ல உங்களுடைய செயல்பாடுகள், சமூக செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி மேடம் இருந்திருக்கு கடந்த காலங்களில்? இப்போ திண்டுக்கல்ல முருகபவனம்னு ஒரு இடம் இருக்குது. நகரினுடைய மையப்பகுதியில் இருக்குது. கிட்டத்தட்ட 16 ஏக்கர் நிலத்தை வந்து குப்பை கிடங்குகளாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அதற்காக போராட்டம் நடத்தி எங்களுடைய அழுத்தத்தின் பேரில் தான் வந்து அந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறதுக்கான ஷெட்டுகள் வந்து போட்டாங்க. காப்பிலியப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு நியாய விலை கடைகள் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்தது. திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றதும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது கொண்டு வரப்படாம இருந்தது. அப்ப நாம் தமிழர் கட்சியினர் முன்னெடுத்து அதை இது பண்ணி இன்னைக்கு அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். மேடம், இப்போ உங்களுடைய இந்த வாக்குறுதிகளே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா வினோதமா இருக்கிறது அப்படின்னா, திண்டுக்கல்ல கேட்கக்கூடிய வெடிச்சத்தம் அதற்குடைய உண்மையை கண்டறியப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. நானும் திண்டுக்கல்காரன் தான். அந்த சத்தத்தை வந்து நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் அது என்னன்ற ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. இங்க வந்து ஒரு 15-20 நாட்களுக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு வெடி சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல் கம்பிகள்லாம் வந்து அதிர்ற அளவுக்கு அதனுடைய சத்தம் இருக்கும். சரி, நம்ம பகுதியில் மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே சுற்றி குஜியம்பாறை வரைக்கும் அந்த சத்தம் வந்து கேட்கறதா மக்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சி அதை தொடர்ந்து அதை இது பண்ணி அது என்ன எதற்காக வந்து அந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்றத முறையை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ தேனி பகுதியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ எடுக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த திண்டுக்கல் மண்ணில் எதை தோண்டி எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆய்வு நடக்குது அப்படின்றத நிச்சயமாக அதை கண்டுபிடிச்சு நாங்கள் மக்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காது. என்னன்றதை நாங்கள் ஏன்னா இங்கே நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையை வந்து இந்த கனிம வள சுரண்டலை வந்து நாங்கள் முற்றிலுமா எதிர்க்கிறோம். அப்படிங்கும்போது எங்கள் பூமியை வந்து நாங்கள் இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு நாங்கள் உட்படுத்துறதா இல்லை. நம்மளை சுற்றி மலைகள் இருக்குது, ஒரு நிலச்சரிவு வரலாம், ஒரு இயற்கை பேரிடருக்கான ஒரு இதாக இருக்கலாம் நாளைக்கு. அதற்காக இதை வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து கண்டுபிடிச்சு முற்றிலுமா இதை ஓகே மேடம். ஓகே. ஒரு பெண்ணா இருந்துன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குது. எல்லாருமே ஈக்குவல் தான். இப்பதான் முதல் தடவை போட்டிடுறீங்க. எப்படி இந்த இதுக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன? மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத நம்மளுடைய கொள்கை தான். அப்ப 234 தொகுதிகள்லையுமே 117 ஆண் வேட்பாளர்களுக்கும் 117 பெண் வேட்பாளர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒரு எம்பி எலெக்ஷன்னால 40 தொகுதிகளில் 20 கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நமக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கிது. அப்படி அதை வந்து நாங்கள் ஒரு சரியான முறையில் நல்ல இதை நான் பயன்படுத்திக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பூரா நான் இங்கே தீர்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. அதை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன். சுற்றி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேண்டிடேட்டு, ஃபீமேல் கேண்டிடேட் ஒருத்தர் 2 பேர். இப்போ அது திராவிட கட்சிகள்னா இப்போ நான் வந்து பயந்து போய் நிற்கலாம். இங்கே வந்து அப்படி இல்லை. இது எல்லாமே என்னுடைய உறவுகளை பார்க்குறேன். எனக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்குது. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இதில் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. எந்த அளவு உங்களுக்கு வீட்டில் ஆதரவு இருக்குது? வீட்டில் என்னுடைய கணவர் எனக்கு வந்து முழு ஆதரவு கொடுக்குறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் இருந்து சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இப்படி ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியில் வந்து இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்றத அவங்களால நம்ப கூட முடியல இன்னமும். ஏன்னா இப்போ தொகுதிக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் கூட ₹1 கூட நான் வந்து செலவு பண்ணலை. ஏன்னா மக்கள் கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து தான் வந்து நாங்கள் தொகுதிக்கான செலவுகளை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சொன்னால் நம்ம நம்ப மாட்டீங்க, ₹72,000 வரைக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி வசூல் பண்ணியிருக்குது திண்டுக்கல் தொகுதி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் பிரச்சாரத்துக்கு வாகனம் எடுத்துகிட்டு போனால் கூட மக்கள் வழிமறித்து எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஆரத்தி எடுத்து பணம் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. அது ரொம்ப நெகிழ்வான ஒரு சம்பவங்கள் நிறைய அந்த மாதிரி நடக்கும். ஒரு அண்ணா வந்து இந்த மாதிரி பிரச்சார வண்டி பின்தொடர்ந்து சத்தம் கொடுத்துட்டே வராங்க.
நம்ம என்ன செய்யணும், சரி இப்போ வண்டி போயிடுச்சு அப்படின்ட்டு கூட போகாமல் ரொம்ப துரத்தி துரத்தி வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருப்பாங்க. குழந்தையோட வந்து வழி மறித்து இந்த மாதிரி நான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு கஷ்டப்படுறவங்க, அப்புறம் இன்னொரு கூலி தொழிலாளி, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் விற்கிற அண்ணா, அவங்க வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து ஒரு பணம் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. துண்டறிக்கை எங்களுக்கு கொடுங்க, எங்கள் பகுதிகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும், அப்படி ஆர்வமாக வந்து வராங்க. அவங்க களத்தில் பணியாற்றணும் அந்த மாதிரி ஒரு நினைவோட வரும்போது நமக்கு அது ரொம்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு. இல்ல இப்ப மற்ற கட்சிகள்லாம் போகும் பொழுது கேள்வி எழுப்புறது அந்தந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆமா. இங்கே தொகுதி பக்கமே வரல, மத்த பிரச்சனைகள் இதெல்லாம் தலை காட்டவே இல்ல, குறைகளை சொல்றது. ஆனா அதே இது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இங்க எல்லா பகுதியும் போகும் பொழுது மக்களிடத்துல அதிகம் அன்பை பார்க்க முடியுது. கண்டிப்பா அவங்க எங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. ஏன்னா 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில அவங்க தன்னிறைவு அடையலை. இங்க வந்து எதுவுமே சரியா இல்லை. இந்த அவங்க வேலை பார்க்குறதே வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு 2-3 மாதங்கள் மட்டும்தான் அவங்க விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரோடு போடுவாங்க, லேசாக தொட்டாலே பிள்ளைங்க ஓடி ஆடினாலே வந்து சேதமாகிற அளவுக்கு இருக்கும். ஒரு தார் ரோடுனா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கிற அளவுக்கு போடணும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் செய்யலை. இப்போ நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா 10 டாடா ஏஸ் வண்டியில் மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. டிஎம்கேல இருந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும் தினக்கூலிகள் அவங்கெல்லாம். அது எல்லாமே வந்து ஒரு தோல்வி பயமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஆள் சேர்த்துட்டு விளம்பர அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ திண்டுக்கல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவா திண்டுக்கல் சீனிவாசன், அப்புறமா ஐபி செந்தில்குமார், 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதிகாரத்திலையும் சரி பணத்திலையுமே சரி உங்களை விட எல்லாத்துலயும் உயர்வாக இருக்கிறாங்க. இவர்களை எதிர்த்து போட்டிடுறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னார் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துடவே கூடாது, காரணம் கொண்டும் இந்த ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ஐபி செந்திலையா அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க கடந்த 2 முறை பழனி எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. ஆனா அங்க இந்த தடவை ஏன் நிக்கல அப்படின்னா, இந்த தடவை நின்றுருந்தா அவருக்கு மட்டும் இல்லை, டிஎம்கே சார்பாக யார் நின்றுருந்தாலுமே அவங்களுக்கு வந்து டெபாசிட் கிடைச்சிருக்காது. ஏன்னா அவங்க பழனியில் அவங்களுடைய திறனற்ற செயல்பாடுகள் அந்த விதத்தில் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து அங்கே டெபாசிட் கூட கிடைக்காது. அதனால அவங்க அப்பா மினிஸ்டர் அப்படின்றதுனால இப்போ திண்டுக்கலுக்கு வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஐபிஐயா வந்து சொல்றாங்க, எனக்கு மற்ற தொகுதியை பற்றி தெரியல, ஆனால் திண்டுக்கல் வந்து நிச்சயமா திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்றாங்க. அப்படி எப்படி அவங்களால சொல்ல முடியுது? எங்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு தருது. அது எப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை நாளைக்கு குவாரிகள் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நான் இங்கே முன்வைக்கிறேன். எப்படி அவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடியுது? இவர் வந்தா பிரயோஜனமே இல்லைன்றது 2வது மனநிலை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சீனிவாசனை பற்றி இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க. மாம்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் வித்தியாசம் தெரியாதவர், நிறைய இந்த மாதிரி மீடியாக்களில் கூட அவரை பற்றி இப்போ நிறைய நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து வயதாயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்கு எதிர்த்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தம் ஒன்று இருக்குது. அங்கே ஏற்கனவே வந்து ரோட்டரி கிளப் சார்பாக ஒரு பேருந்து நிறுத்தம் வச்சுட்டாங்க. ஆனாலும் ஐயா அவருடைய தொகுதி நிதி பங்கீடு பண்ணணும் இல்லையா, அதற்காக கணக்கு காட்டுறதுக்காக ஒரு இன்னொரு பேருந்து நிலையம் வந்து உருவாக்குறாங்க. 2 அடுத்தடுத்த பேருந்து நிலையங்கள். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ் வருது அப்படின்னா அது எப்படி ஏறுவாங்க? பின்னாடி வந்து அடுத்தடுத்து வந்து அங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் தானே ஆகும். ஒன்று என்ன செஞ்சுருக்கணும், அந்த ரோட்டரி கிளப் மூலமாக இது பண்ணதையே தரம் உயர்த்தி இருக்கலாம். நீங்கள் அங்கே ஏசியில் கூட போடுங்க, உங்களோட நிதி பங்களிப்பு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி நீங்கள் அதை செய்யுங்க. ஆனால் அது செய்யாமல் ஒரு இடத்துக்கு 2 பேருந்து நிறுத்தம் வந்து எப்படி உங்களால் கொண்டுட்டு வர முடியுது? உங்கள் வீட்டை நீங்கள் அந்த மாதிரி வடிவமைப்பீங்களா? ஒவ்வொருத்தருடைய விருந்து விசேஷங்களில் போய் பங்கெடுத்துக்கிறதுக்கோ மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஊழல் செய்யறதுக்கோ வந்து கிடையாது. நாம் தமிழர் கட்சி அதுக்கு கிடையாது. மக்களோட மக்களா நாங்க நிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுது, வாரிசு அரசியல் திண்டுக்கல்ல வந்து கண்டிப்பா வளர்ச்சிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க? வாரிசு அரசியல் திண்டுக்கல் மக்களோட ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது. அதனால எந்த நன்மையும் வந்து விளைய போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய கணவர் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீலப்பாடி நம்ம ஐபி செந்தில்குமார் அவர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கிரில் வேலைக்காக போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு வந்து தெருவுலேயே 10வது வீடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெரு முழுக்கவே அந்த 10 வீடையுமே அவர் வந்து வாங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் போச்சுன்னா திண்டுக்கல் முழுவதுமாகவே மாறிடும். அன்றைக்கி சிலப்படி முழுவதும் மாறின மாதிரி இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே எவ்வளோ இடங்கள் வாங்கி போடுவாங்கன்றது தெரியாது. அப்போ நம்ம வந்து ஒரு தடை விதிக்கணும். இதுக்கு மேலே இவர் இடம் வாங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சா மட்டும்தான் அவர் சொத்து சேர்க்காமல் இருப்பார். திண்டுக்கல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன மேடம்? மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நீங்கள் திண்டுக்கல்ல பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல இப்போ பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதாரக்கேடு நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வர்றவங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் நத்தம் பஸ் ஸ்டாண்டு நிற்கிற இடத்தையோ மதுரை பேருந்துகள் வர்ற இடத்தையோ பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது முகம் சுளிக்காமல் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது. நம்ம பப்ளிக் சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த இடத்துல நிற்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களையோ ஓட்டுநர் நடத்துனர் அவங்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை காலங்களில் வந்து இன்னும் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கும். பூராமே கழிவு நீர்கள் வந்து தேங்கப்பட்டு ஒரு ஒரு கெட்ட துர்நாற்றத்தோட தான் அந்த பகுதி வந்து இருக்குது. நான் வந்து நிச்சயமா பேருந்து நிலையத்தை நிச்சயமா தரம் உயர்த்துவேன். முருகப்பணம் குப்பை கிடங்கு அங்கேயும் இந்த மாதிரி ஏராளம் ஒரு 16 ஏக்கர் நிலத்தை வந்து குப்பைகளை கொட்டுறதுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு வார்டுக்குள்ள குப்பையை தான் கொட்டணும். ஆனால் திண்டுக்கல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 48 வார்டு குப்பையும் மொத்தமாக அந்த இடத்துல கொட்டுறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கொடுத்த அழுத்தத்தின் பேரில் ஒரு கண் துடைப்புக்காக ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி அங்கே எந்த வேலையும் நடக்கல. ஆனால் அதனால அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மாசடையுது. இது வந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டருக்கு எந்த குப்பை கூலங்களும் இருக்கக்கூடாது. ஆனா அங்க இருக்க வீட்டு 5 அடி தூரத்துல வந்து குப்பை கூலங்கள் வந்து இருக்குது. அப்ப அதை வந்து முதல்ல தூக்கணும். இப்ப பேருந்து நிலையம் வந்து இடம் மாத்திரதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா உறுதியா முருகபவன குப்பை கிடங்கு வந்து ஒரு பேருந்து நிலையமாவோ இல்ல அங்க ஒரு பூங்காக்கள் போடுறதாகவோ விளையாட்டு மைதானங்கள் அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது பண்ணலாம். திண்டுக்கலுக்குன்னு ஒரு அரசு சட்டக்கல்லூரி வந்து கிடையாது. அதை வரவும் விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்தா உறுதியா திண்டுக்கலுக்கு ஒரு அரசு சட்டக்கல்லூரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க வந்து நிச்சயமா வந்து அரசியல் தெரியணும், அரசியல் படுத்தப்படணும் அப்படின்ற நோக்கத்துல உறுதியா வந்து திண்டுக்கல்ல கண்டிப்பா ஒரு லா காலேஜ் வந்து நாங்க அமைப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பழனி பைபாஸ் ரோடு எடுத்துக்கங்க. எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரு போக்குவரத்து நெரிசல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது காலையில் வாகன பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுக்கும் சரி மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் சரி ஒரு பெரும் துயரத்தில் அவங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம ஆட்சிக்கு வரும்போது அங்கே ஒரு உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைத்து அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கான ஒரு வழி பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 குளங்கள் எல்லாம் இருக்குது. திண்டுக்கலோட குடிநீர் தேவை வந்து இன்றைக்கி காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை தான் நம்பி இருக்குது. ஆனால் அதற்கான அவசியமே கிடையாது. இங்கேயே 25க்கும் மேற்பட்ட குளங்கள் 6 எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் முறையாக தூர்வாரி பராமரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு முறையான குடிநீர் விநியோகம் வந்து இங்கே நடக்கும். அது நிச்சயமாக நான் செய்வேன். நான் வந்து திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன். சரி, நான் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? நான் அந்த பார்வையில கேட்கிறேன், மக்களுடைய பார்வையில நான் கேட்கிறேன். நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அதாவது இன்றைக்கி ஐபி செந்தில்குமார் ஐயாவாக இருக்கட்டும், சீனிவாசன் ஐயாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கும் போது அவங்களுடைய சொத்து மதிப்பு தான் வந்து உயரும். இன்றைக்கி வந்து 60 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது கூடுதலாக ஒரு 30 தலைமுறைக்கு சொத்து சேருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ என்னைய மாதிரி ஒரு எளிய பெண்ணுக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நான் வந்து மக்களாக நான் வந்து பயணிப்பேன். இப்போ நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எம்இ முடித்தேன், பிஎஸ்என்ஏ காலேஜில் தான் படித்தேன். 1 வருடம் லெக்சராக நான் வந்து வேலை பார்த்தேன். பார்த்துட்டு போட்டித் தேர்வுகள் எனக்கு அரசு அதிகாரி ஆகணுன்றது ஒரு ஆசை. அப்போ போட்டித் தேர்வுகள் எழுதும்போது ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க. 2012 சொன்னாங்க 5 லட்ச ரூபா கொடுத்தா வேலை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அது படிப்படியாக கூடி 30 லட்ச ரூபா வரைக்கும் வந்திருக்குது. அப்போ அதுக்கு நான் வரலை. அப்போ வந்து நான் வந்து அதை வந்து அரசு அதிகாரியாக போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் அந்த அரசை வந்து சரி செய்யணும், இது கிடையாது, இது வந்து ஒரு சரியான அரசு இல்லை அப்படின்ற முடிவு எடுத்து தான் இந்த கட்சி பயணத்திலே நான் வந்து வந்தது. அப்படிங்கும்போது என்னை மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாய்க்கும்போது இங்கே வந்து திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கட்டும் யாரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், ஒரு நல்லது செய்யணும் அப்படின்றதுல நான் வந்து வரேன். மக்களாக களத்தில் இணைந்து பணியாற்றி அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சு நிவர்த்தி செய்யணும் அப்படின்றது தான் வரேன். இன்றைக்கி வந்து வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை வந்து மனுநீதி நாள், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மக்கள் அவங்களுடைய குறைகளை சொல்லி போவாங்க. இப்போ என்னையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நான் அங்கே தான் இருப்பேன். நீங்கள் வந்து உங்களுடைய மனுக்களை வந்து எடுத்து தனித்தனியாக அங்கே கலெக்டர் அலுவலகத்திலேயோ எம்எல்ஏ கிட்டேயோ நீங்கள் தனித்தனியாக வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போய் அங்கே உட்காந்துருவேன். சட்டசபை இல்லாத நாட்களில் நான் போய் அங்கே உட்காந்து உங்களுடைய குறைகளை உங்கள் வீட்டு பெண்ணாக நான் கேட்டு தெரிஞ்சு நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்றைக்கி கூட ஒரு தேர்தல் பரப்புரையின் போது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க போகலை, ஓட்டு கேட்க மட்டும் போகலாங்க. அவங்களுடைய பிரதான பிரச்சனைகளை கூட அவங்க சொல்கிறாங்க. இப்போ முத்தலகுப்பட்டிக்கு போயிருந்தோம், அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு சில கோரிக்கைகளை எங்ககிட்ட வச்சுருந்தாங்க. அப்போ அதெல்லாமே வந்து நிவர்த்தி செய்வோன்றதை நாங்கள் உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம திண்டுக்கல் மக்களினுடைய தலைமுறை வளர்ச்சிக்காக நிச்சயமாக நான் பாடுபடுவேன். உறுதியாக திண்டுக்கல் தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன். மேடம் மிக்க நன்றி. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மேடம். நன்றி.